புரோட்டா பீஃப் எதுவும் பிடிக்காதா ப்ரோ பீஃப் நான் சாப்பிட மாட்டேன். புதுசா ஒண்ணு கிளம்பியிருக்கானுங்க. இந்த மாரி வந்து பீஃப் சாப்பிட்டா தான் வந்து நீ ஒரு ரேஷனலிஸ்ட். பீஃப் சாப்பிட்டா தான் நீ முற்போக்குவாதி. பீஃப் சாப்பிட்டா தான்டா நீ நல்ல மனுஷன். இல்லன்னா நீ நல்ல மனுஷனே இல்லடா அப்படின்னு புதுசா ஒரு டேர்ம் உருவாக்கி இருக்கானுங்க. பீஃப் சாப்பிடலன்னா அவங்க ஒரு குற்றம் செஞ்ச மாரியாம். ஜிவி பிரகாஷ் வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் சங்கிடா, சங்கிடா, சங்கிடா. ஏன்டா பீஃப் சாப்பிடலன்னா சங்கியாடா? சில விவசாயம் பண்றவங்கலாம் வந்து ஒரு சகோதரனா பார்ப்பாங்க. மாட வந்து ஒரு கூட பிறந்த ஆட்கள் மாரி பார்த்து, வீட்ல ஒருத்தனா பார்த்து அப்படி வச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, அது உங்க இஷ்டம். அதை வேணா தடுத்தானா அவன கழுவி ஊத்தலாம், தப்பு இல்ல. ஆனா சாப்பிடாதவன வந்து அப்படியே ஒரு மாதிரி இலக்காரமா ட்ரீட் பண்றது, அவன ஏதோ ஒரு சங்கின்னு ஒரு பிராண்ட் அடிக்கிறது. நான் சாமியா கும்பிடுறத நீ சாப்பிடுற, அதனால நான் உன்னை ஹேட் பண்றேன்னு ஒரு கேங் எப்படி சுத்துது? எப்படி ஒரு அயோக்கியத்தனமா பாக்குறோம், கேவலமா பாக்குறோம். என்னடா மூளை இல்லையாடா மண்டையில அப்படின்னு. அதே மாதிரிதான் நான் பீஃப் சாப்பிடுறேன், நீ அதை சாப்பிடணும். நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நீ சங்கின்னு சொல்றதும் கேடுகட்டு கேவலமான ஒரு விஷயம் தான். அது அவங்க சாய்ஸ். ஸோ யாரா கேரளாக்கு போனா பீஃப் சாப்பிடுறீங்களா, பீஃப் சாப்பிடுறீங்களான்னு அந்த மூஞ்சிக்கு ஏதாவது கேட்டு பீஃப் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிற அந்த ஆன்சர் வச்சுதான் அவனோட கேரக்டரும் அவனோட ஐடென்டிட்டியும் நீங்க ஃபைன் பண்ணி நீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணி நீங்க ஒரு 10 அவுட் ஆஃப் 10 மார்க் கொடுப்பீங்கன்னா அந்த மார்க்லாம் மயிருக்கு சமம். நம்ம ஒரு முஸ்லிம்ஸ்கிட்ட போய் பன்னிக்கறி சாப்பிடுவீங்களா, போட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்கறது தப்பு. ஏன்னா அவங்க மதத்துல அது வந்து தப்புன்னு இருக்கு, அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கான். அந்த சென்டிமெண்ட்டை நம்ம மதிக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் அதை சென்டிமெண்டா மதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம. இப்ப நீ அவங்க சென்டிமெண்ட் ஏட் பண்ணி தேவையில்லாத அக்கறை சங்கி ஆக்கிட்டு இருக்கீங்க. சங்கியே இல்லாத ஒருத்தன் இதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்றான் அப்படிங்கும் போது அவனை நீங்க சங்கி சங்கி சங்கினீங்கன்னா, ஓ அப்போ வந்து நமக்கு பாதுகாக்க சங்கிதா இருக்குன்னு சொல்லி அவன் சங்கியா மாறிடுவான். சோ நார்மலான பீப்புளை தயவு செஞ்சு சங்கி ஆக்கிறாது. இதோட டெப்த் புரியும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு என்னையும் சங்கினீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க.